அஸ்வின்ஸ் இனிப்பு காரம் பேக்கரி மற்றும் செல்வ உணவகம். ஓவர்லோடு பேருந்தை 100 கிலோமீட்டர் வேகத்தில் ஓட்டிச் சென்று ஓட்டுநர் ஓவர்டேக் செய்ததால் நிகழ்ந்த படுகோர விபத்தின் இரத்தக்கரை காட்சிகள்தான் இவை. திருப்பூர் பழைய பேருந்து நிலையத்திலிருந்து சத்தியமங்கலம் நோக்கி வழக்கம் போல சென்று கொண்டிருந்த சக்தி டிரான்ஸ்போர்ட் நிறுவனத்திற்கு சொந்தமான தனியார் பேருந்து ஊத்துக்குழி பள்ள கவுண்டம்பாளையம் அருகே கட்டுப்பாட்டை இழந்து சாலையோர பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. சாலையில் கவிழ்ந்த பேருந்து சுமார் 200 மீட்டர் தூரத்திற்கு இழுத்துச் செல்லப்பட்டு பின்னர் பள்ளத்தில் கவிழ்ந்தது. இதில் பேருந்து படிக்கட்டில் தொங்கியபடி பயணித்த தனியார் கல்லூரி மாணவர்கள் 2 உடல் முழுவதும் நசுங்கி உரு தெரியாத அளவுக்கு படுகோரமாக உயிரிழந்தனர். பெரும் சப்தத்துடன் நடந்த இந்த விபத்து பள்ள கவுண்டம்பாளையம் பகுதியையே ஒரு நிமிடம் ஸ்தம்பிக்க வைத்தது. பேருந்தில் நாலாபுறத்திலிருந்தும் மரண ஓலம் ஓங்கி ஒலித்தது. பேருந்தின் கண்ணாடி ஜன்னல்களை உடைத்து கொண்டு பயணிகள் தப்பிக்க முயன்றனர். இரத்த காயங்களுடன் வெளியேறிய பயணிகள் கதறி அழுதபடி உதவி கேட்டு அல்லாடிய காட்சிகள் நெஞ்சை பிசைந்தது. கவிழ்ந்த பேருந்திலிருந்து பயணிகளை மீட்கும் முயற்சியில் அக்கம் பக்கத்தினர் ஈடுபட்டனர். ஆம்புலன்ஸ் வாகனங்கள் உடனடியாக வரவழைக்கப்பட்டு படுகாயமடைந்த 20க்கும் மேற்பட்டவர்கள் மீட்கப்பட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். இந்த டைம் புது பஸ் ஸ்டாண்ட்லேயே ஃபுல் கூட்டம் ஏறிடுச்சுங்க. மேக்ஸிமம் காலேஜ் பசங்க தான் ஏறுவாங்க. நந்தா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸு கொங்கு ஏறுவாங்கண்ணா. பெருமானூர் ஏரியாலே இன்னைக்கு ஃபுல்லாக எல்லாம் படியிலேயே நின்றுட்டு தான் வந்தாங்க. முன்னால் சென்று கொண்டிருந்த லாரியை சக்தி தனியார் பேருந்து முந்த முயன்ற நிலையில் அதற்கும் முன்னால் மற்றொரு லாரி சென்று கொண்டிருந்ததாக தெரிகிறது. இதனால் பேருந்தை வலது பக்கமாக ஓட்டுநர் திருப்பிய நிலையில் கட்டுப்பாட்டை இழந்த பேருந்து கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. 57 பேர் அமர வைக்கும் வசதி படைத்த பேருந்தில் சுமார் 130க்கும் மேற்பட்டவர்களை ஏற்றிக்கொண்டு 100 கிலோமீட்டர் வேகத்தில் ஓட்டுநர் சீறி பாய்ந்து சென்றதே விபத்துக்கு முக்கிய காரணமாக கூறப்படுகிறது. நாள்தோறும் திருப்பூரிலிருந்து ஈரோடுக்கு காலை 8 மணிக்கு 2 தனியார் பேருந்துகள் இயங்கி வந்த நிலையில் அதில் ஒன்று வராததால் பேருந்துக்காக வெகுநேரம் காத்திருந்த மக்கள் சக்தி தனியார் பேருந்தில் அதிகளவில் ஏறியதாக தெரிகிறது. இதில் பெரும்பாலானவர்கள் கல்லூரி மாணவர்கள் என்ற நிலையில் மூச்சை முட்டும் அளவுக்கு நிரம்பிய பேருந்தின் படிக்கட்டுகளும் நிரம்பியிருந்தன. அளவு கடந்த பாரத்தால் ஏற்கனவே ஒரு பக்கம் சாய்ந்த மேனிக்கு சென்று கொண்டிருந்த பேருந்தை ஓட்டுநர் அதிவேகத்தில் இயக்கியது மட்டுமின்றி லாரியை ஓவர்டேக் செய்ததாக தெரிகிறது. 2 லாரிகள் ஒன்றன் பின் ஒன்றாக பயணிப்பதை கவனிக்காமல் லாரியை ஓவர்டேக் செய்த ஓட்டுநர் சடாரண வலது பக்கமாக பேருந்தை ஒதுக்கவே பேருந்தானது கவிழ்ந்திருக்கிறது. செங்கப்பள்ளியிலேருந்து பள்ளக்கொண்டு போகிற வழியில் பஸ் விழுந்துருச்சுங்கண்ணா. ஓவர் ஸ்பீடாக ராலி ஓவர்டேக் பண்ணையில் கண்ட்ரோல் மிஸ் ஆகி ஒன் சைடு ஹெவி வெயிட்டாக இருந்தங்காட்டி பஸ்ஸு சாஞ்சிருச்சுங்கண்ணா. விபத்துக்கு ஓட்டுநரின் கவனக்குறைவு, அதிவேகம், அதிக பாரம் என பலவிதமாக குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டாலும் திருப்பூர் ஈரோடு வழித்தடத்தில் போதிய அளவில் அரசு பேருந்துகள் இயக்கப்படாததே பிரதான காரணமாக கூறப்படுகிறது. விபத்தில் 2 கல்லூரி மாணவர்கள் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்த நிலையில் மருத்துவமனையில் சிகிச்சையில் உள்ள 8 பேரின் நிலைமை கவலைக்கிடமாக இருப்பதாக கூறப்படுகிறது. நான் செங்கப்பள்ளி டு நந்தா காலேஜ் போகிற வழியில் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் பஸ் ஒரு பஸ் கூட நிற்கிறது இல்லைங்க. அந்த கவர்மெண்ட் பஸ் போச்சுன்னா எல்லா ஆளும் கரெக்டாக இறக்க சௌரியமாக இருக்குங்க. ஆனால் கவர்மெண்ட் பஸ் நிற்காதனால தனியார் பஸ் 1-2 பஸ் மட்டும் தான் வரனால எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரே பஸ்ஸில் கிட்டத்தட்ட ஒரு 50 பேர் ஏறுற பஸ்ஸில் 80 பேர் 100 பேர் ஏறினாங்கன்னா அந்த பஸ் எப்படி கரெக்டாக கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ரொம்ப ஓவர் ஸ்பீடாக போன ஒரே காரணத்தினால தான் இந்த விபத்து நடந்திருக்குதுங்க. விபத்து நடந்த பள்ள கவுண்டம்பாளையம் பகுதியில்
திருப்பூர் எஸ்பி கிரீஷ் யாதவ் அசோக் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். இதனிடையே மருத்துவமனையில் சிகிச்சையில் உள்ளவர்களை அமைச்சர் முத்துசாமி நேரில் சந்தித்து நலம் விசாரித்தார். மருத்துவமனையில் உடனடியாக மருத்துவர்கள், செவிலியர்கள், அத்துணை மருத்துவ பணியாளர்களும் இந்த செய்தி வந்தவுடனேயே அவர்கள் தயார் நிலையில் இருந்திருக்கிறார்கள். ஏறத்தாழ 80 பேர் இந்த பணிகளை செய்வதற்காக தயார் நிலையில் இருந்து அவர்களுக்கு அத்தனை வசதிகளும் செய்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. நிகழ்தகவு குற்றங்களின் மறுபரிமாணம் நாள்தோறும் இரவு 10 மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.